அனைவருக்கும் தேசிய கைத்தறி தின வாழ்த்துக்கள். வியூ இந்த புதிய யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறதில் நான் பெருமைப்படுகிறேன். இந்த சேனல் வழியாக கைத்தறி நெசவு, அதன் சிறப்பு, அதன் பாரம்பரியம் என பல விஷயங்களை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நாம் கபீர்தாஸ் என்கிற ஒரு நெசவாளி மற்றும் கவிஞரை பற்றி பார்ப்போம். கபீர் என்றால் மிகப்பெரிய என்று பொருள். தாஸ் என்றால் அடிமை அல்லது சேவகன் என்று பொருள். கபீர்தாஸ் ஜுலஹா என்கிற நெசவாளர் குடும்பத்தில் வாரணாசியில் பிறந்தார். அவர் வாழ்ந்த காலம் 1398 முதல் 1518 வரை, அதாவது 15ஆம் நூற்றாண்டு. சுமார் 120 ஆண்டுகள் வாழ்ந்துள்ளார். அவர் மறைந்து சுமார் 500 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவர் தன் வாழ்நாளில் 1000க்கும் மேற்பட்ட கவிதைகளை பாடியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. நிறைய புத்தகங்களை படிப்பதை காட்டிலும் அன்பு என்ற 3 எழுத்தை படித்தால் ஞானம் கிடைக்கும் என்கிறார் கபீர்தாஸ். அவருடைய கவிதைகளில் பெரும்பாலானவை நெசவு தொழில் பற்றிய ஊமைகளாக இருந்தன. பூக்களை பறிக்காதே, வலிக்கும், அதற்கும் எனக்கும் என பாடும் அளவிற்கு அகிம்சையை போதித்தார். ரவீந்திரநாத் தாகூர் அவர்களின் ஆங்கில மொழிபெயர்ப்பில் கபீரின் 100 கவிதைகள் எனும் தொகுப்பு வெளியானது. 1915ஆம் ஆண்டு பொருளாதார மேதை அமர்த்தியா சென் அவர்களின் தாத்தா ஷட்டிமோகன் சென் வட இந்தியா முழுவதும் அலைந்து திரிந்து கபீர்தாஸின் பாடல்களை சேகரித்து சாங்ஸ் ஆஃப் கபீர் என்ற தலைப்பில் புத்தகமாக வெளியிட்டுள்ளார். 1952ஆம் ஆண்டு இந்திய அரசு அவரது நினைவாக அவரது உருவம் பொதித்த அஞ்சல் தலை வெளியிட்டது. அவரின் நினைவாக 1965ஆம் ஆண்டு முதல் அவரது பெயரில் செயின்ட் கபீர் அவார்டு விருது சிறந்த நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இது போன்ற சிறந்த வீடியோக்களை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோஆப் டெக்ஸின் கைத்தறி துணிகளை வாங்கி பயன்படுத்துங்க.